இன்றைக்கி காலையில் எழுந்த வேகத்தில் கடகடன் வேலையெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே முடிக்கல. பாத்திரமெல்லாம் அப்படியே கிடக்கு தேய்க்காமல். 2 மணிக்கு மேலே தான் குக்கரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி சாம்பார் பண்ணலாமா ரசம் பண்ணலாமா இப்படிட்டு ஒரு யோசனை. ஏன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் கொஞ்சம் தூரம் தள்ளி. அங்கே போய் பேச உக்காந்தது தான் நேரமே போகிறது தெரியவே இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போகிறேன். இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணப்போ வந்திருந்தாங்க, அப்போ பேசினது. அதுக்கப்புறம் போவே இல்லை. இந்த வீடு கிடச்சதே அவங்களால தான். அவங்க தான் இந்த மாதிரி ஆஃபரில் வந்து வருது அப்படின்னு சொன்னது. சரி இன்றைக்கி போய் பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு போயிருந்தேன். அங்கே போய் உட்காந்து பேச ஆரம்பித்தது தான் டைம் போனதே தெரியல. வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதை வந்ததும் கடகடன்ட்டு லன்ச் பண்ண இறங்கியாச்சு. முன்னெல்லாம் நிறைய இடத்துல ஜாயிண்ட் ஃபேமிலி பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரேராக இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் நியூக்ளியர் ஃபேமிலி தான். அது வந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நிறைய ஒவ்வொரு விஷயம் எதிர்பார்க்குறது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மாமியார் வந்து மருமகிட்ட எல்லாமே எதிர்பார்க்குறது. இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக முடிஞ்சிடும். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் நியூக்ளியர் ஃபேமிலியாக எடுத்து போக ஆரம்பிச்சது. ஒரு வீட்டில் ஹஸ்பண்டு குழந்தைங்க மாமனார் மாமியாரும் இருக்காங்க, நாத்தனாரும் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டா அந்த வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கருக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்தோடு இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான சமையலும் சரி பேசுகிறது பழகிறது எல்லாமே பார்த்து நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதில் வந்து கொஞ்சம் ஒத்து போகாது. யாரும் அந்த மாதிரி இருக்க விரும்பவும் இல்லை. எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்கிறது கஷ்டம். அதனால தான் இப்போ நியூக்ளியராக பிரிஞ்சு போகுது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்ட்டா, என்னோடய கொலீக் போன வாரம் வரைக்குமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இப்போ வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலியாக பிரிஞ்சு வந்தாச்சு. இங்கே வேறு வீடு பார்த்து அவள் ஹஸ்பண்டு குழந்தைங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு மாமனார் மாமியார்லாம் தனியாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்ட்டா சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மீட் அவுட் பண்ண முடியறது கிடையாது. நிறைய சண்டைகள் வருது. ஸோ அது கடைசியில் வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டைனா பிரச்சனை யாருக்கு முக்கியமாக வரும் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு தான். அவங்களுக்கு தான் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஒத்து போயிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வீட்லேயும் நடந்திருக்கு. இது நிறையா பேர் வீட்டில் இப்படி நடந்தது தான். அதாவது நேற்று மருமக இன்றைக்கி மாமியார், இன்றைக்கி மருமக நாளைக்கு மாமியார். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த சுச்சுவேஷனையும் வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். என்னோடய மாமியார் இங்கே வந்திருந்தப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் அவங்களுக்கு கேரட்டக்கரம் போட்டிருந்தேன். நான் வர வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நான் அங்கேயே இருந்திருக்கலான்னு என்னை நல்லா கவனிச்சிக்கிட்டு அப்படின்ட்டு. அவ்வளோதான், அவங்கக்கிட்டேருந்து வர ஒரே வார்த்தை அவ்வளோதான், அது போதும், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன் மருமகிட்ட நான் ஒன்றும் எதிர்பார்க்குறதே கிடையாது. அவள் போக்கில் அவள் விட்டுட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி மத்தியானம் சமையலும் ஆயிடுச்சு. சுட சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கறி, பீன்ஸ் கறி, பருப்பு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு. இதுதான் இன்றைக்கான லன்ச் மெனு.